ஹலோ ஆல்! இந்த மினி விளாக்ல என் பர்த்டே விளாக் தான் பார்க்க போறீங்க. என் பர்த்டே மொத நாள் நைட் நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். சடனா என் தங்கச்சி லைட் ஆஃப் பண்ணா. எல்லாருக்குமே தெரியும் 12 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணா சர்ப்ரைஸ் தான் பண்ணுவாங்கன்ட்டு. அதுக்கேத்த மாரி அம்மா வந்து கேண்டிலும் ஒரு கேக்கோட வந்திருந்தாங்க. இந்த கேக் கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த பர்த்டே அன்னைக்கு வெட்டியிருப்பீங்க. ஆமாங்க. கேக்குக்கு தங்கச்சியா இருக்க கேசரி தான் என் பர்த்டே அன்னைக்கு நான் வெட்டின முதல் கேக்கு. இந்த கேக்க வெட்டி தான் 12:00 பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். இந்த கேக் கட் பண்ணி நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் குடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு கிஃப்ட். எனக்கு ரொம்ப புடிச்ச கலர்ல சூப்பரா ஒரு குர்த்தி வாங்கி குடுத்துருந்தாங்க. அழகா இருந்தது. அத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் என்னோட வாலெட் ரொம்ப பிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து ஒரு சூப்பரான வாலெட் வந்து எனக்கு கிஃப்ட் குடுத்துருந்தா. 2 கிஃப்ட்டுமே செம்ம சூப்பரா, யூனிக்கா எனக்காக தேடி தேடி வாங்குன மாரி தான் இருந்தது. அழகா இருந்தது. ஸோ இதெல்லாமே பிரிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு சூப்பரான ஒரு செம்மையா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துருந்தாங்க. நெறைய ஐட்டம்ஸ் வச்சு திருப்தியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து சாப்பிட வச்சிருந்தாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டு குட்டீஸ் அவங்க ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாக்கோ எக்ஸ்ட்ரசி கேக் தான். இந்த கேக் மேலே அழகாக ஒரு புஷ்வானம் மாதிரி ஒரு கேண்டில் வச்சுருந்தாங்க. செம்ம அழகாக இருந்தது. அந்த கேண்டிலையும் பார்த்துட்டு குட்டீஸோடு சேர்ந்து கேக் கட் பண்ணி ஜாலியாக அந்த கேக்கை சாப்பிட்டோம். அண்ட் கேக் வெட்டினதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு கோல்டு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அம்மா அப்பாவும் சேர்ந்து நாங்களும் பார்த்து தான் செலக்ட் பண்ணி வாங்கினேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. அந்த கிஃப்ட்டை பர்த்டே அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. அழகான பிரேஸ்லெட் சூப்பராக இருந்தது. அதையும் வாங்கி கையில் போட்டுட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். என்னோட செகண்ட் கேக்கையும் வெட்டியாச்சு. அண்ட் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு கேக் வெட்டினாங்க. அது வந்து ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. அது ஆஃபீஸ் டீமோட ஜாலியாக கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தங்கச்சி இன்னொரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் வாங்கியிருந்தா. அந்த ட்ரஃபிள் கேக்கை குட்டீஸோட வெட்டிட்டோம். இந்த கேக் ஏன் வெட்டினோன்னா பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ணும்போது பாப்பர் வெடிக்கலையா, அதனால் பாப்பர் வெடித்து இன்னொரு நைட் வந்து ஒரு 4th கேக் வந்து வெட்டி இந்த பர்த்டேக்கு டோட்டலாக வந்து ஒரு 4 கேக் வெட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு பர்த்டேவை. ரொம்பவே வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்டாக அம்மாவும் தங்கச்சி மாற்றிட்டாங்க. அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுபாஷ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.